வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போதுமே நான் வேலைக்கு போயிட்டு வரத்துக்கு ஒரு 8:30 மணி 9 மணி கிட்ட ஆகும். ஆனால் இன்றைக்கி வந்து சேல்ஸ் குறைச்சலாக இருக்கிறதுனால கொஞ்சம் முன்னாடியே தீபாவளிக்கு மறுநாளாக இருக்குல்ல, அதனால் வந்து கொஞ்சம் முன்னாடியே ஒரு 7 மணிக்கிட்டே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அதனால் அதோடவும் வந்து மாவு அரைச்சி நான் வந்து பேக்கெட் போட்டு எங்கள் வீட்டிலேருந்து கொடுத்துக்கிட்டு இருப்பேன். அதனால் எப்போதுமே மாவும் எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு வரதுக்கும் லேட் ஆகிடும். அதனால் ஈஸியாக தோசை ஊற்றி சாப்பிட்ருவோம். ஆனால் இன்றைக்கி வந்து சரி கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம், அதனால் சப்பாத்தி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு தக்காளி தொக்கு பண்ணிடலாம் அப்படின்ட்டு தக்காளி வதக்கிட்டு இருக்கேன். அந்த தக்காளி தொக்கு அது அந்த அடுப்பில் வெந்துக்கிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த சப்பாத்தியை போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சப்பாத்தியை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். போட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தியை போட்டு நம்ம ஒரு ஒருத்தராக சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். தம்பி இந்தா நீ இதை எடுத்துக்க. சாப்பாடு முடிச்சுட்டு ஏனம் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்து விளக்கிட்டேன். அதுக்கப்புறமா அடுப்பெல்லாம் தொடச்சி ஒரு கிண்ணத்தில் சாதம் போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏனத்தில் தண்ணி பிடிச்சி அதை அப்படியே திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் திறந்து வச்சுருக்கேன். பக்கத்தில் உப்பு ஜாடி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே வச்சுட்டு வேலை முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.